முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் நிலையில் தனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சின்னம் என்ன என்பது தெரிந்து கொள்ள ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்துள்ளார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன் வணக்கம். ஓபிஎஸ் உடன் வேறு யாரெல்லாம் உடன் வந்திருக்கிறார்கள்? மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வரும் சுயேட்சை வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த சின்னங்கள் ஒதுக்கீடு தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்போது வருகை புரிந்துள்ளார். அவருடன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த ரவீந்திரநாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்திருக்கின்றனர். அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் சின்னங்கள் ஒதுக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் பாஜக ஆதரவோடு தனித்து போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல தற்போது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் சின்னங்கள் ஒதுக்கீடுக்கான பணியை பார்ப்பதற்காகவும் அவருக்கு தனக்கு எந்த மாதிரியான சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் தற்போது அந்த ஆட்சியர் அலுவலக பகுதியில் வந்திருக்காங்க. அவர்கள் தரப்பில் ஏற்கனவே கேட்டிருந்தது போல், அதாவது தனக்கு வாளி, திராட்சை பழம், பலாப்பழம், பக்கெட் உள்ளிட்ட சின்னங்களை ஏற்கனவே கேட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு எந்த மாதிரியான சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது, எந்த சின்னம் ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பானது வெளியிடப்பட உள்ளது. அதனை இப்ப கேட்பதற்காக தற்பொழுது அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அமர்ந்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.